Hello students, next chapter 5 arithmetic progression ல exercise number 5.3 பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 5.1 and 5.2 பிளேலிஸ்டில் இருக்கு. ஸோ இப்போ exercise number 5.3 introduction part மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு AP series இருக்கு. ஒரு AP சீரீஸில் 2, 4, 6 இப்படி ஒரு AP series இருக்கு. இப்போ இதில் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A1 is equal to 2, செகண்ட் டேர்ம் வந்து A2 is equal to 4. ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்னால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். A1 plus A2 is equal to 2 plus 4 is equal to 6. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. இப்போ A1 plus A2 plus A3 is equal to first term 2, second term 4, third term வந்து 6. So 6 plus 4 10, 10 plus 2 12. So 3 terms நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 30 terms கேட்குறாங்க. ஸோ 30 termsனால் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும், அது வந்து டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சம் ஆஃப் n terms in an AP. சம் ஆஃப் n terms in an AP. ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. Sn is equal to n divided by 2, n divided by 2, 2a plus n minus 1 into d. Sn is equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d. ஃபார்முலா மக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த a plus n minus 1 into d இது வந்து anோட ஃபார்முலா. a plus n minus 1 into d வந்து anோட ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி 2 போட்டுக்குங்க, முன்னாடி n divided by 2 போட்டுக்குங்க. மறக்காமல் இந்த ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட் போடணும். ஸோ n divided by 2 into 2a plus n minus 1 into d. வேர் இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்ஸ்க்கு நம்ம சம்மேஷன் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அண்டு ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டேர்ம் இன் ஏபி. அண்ட் ஸ்மால் டி வந்து காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் எஸ்என் வந்து summation of n terms in AP. So summation of n terms in AP க்கு இதான் ஃபார்முலா. Sn is equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d. Okay. இப்போ அதே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 2, 4, 6 up to 30 termsக்கு சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். 2 plus 4 plus 6 up to 30 terms. ஓகே, இப்போ n is equal to 30. ஏன்னா 30 termsன்னு கொடுத்துருக்காங்க, அதனால n is equal to 30. d வந்து காமன் டிஃபரன்ஸ் a2 minus a1. ஸோ a2 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 4 minus 2 2. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ a is equal to 2. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். Sn is equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d. So n வந்து 30, number of terms. So 30 divided by 2 into 2, a ஓட வேல்யூ 2 plus n 30 minus 1 into d வந்து 2. So 2 1s are 2, 15s are 30, 15 போட்டுக்குங்க. 2 2s are 4 plus 30 minus 1 29 into 2 is equal to 15 into 4 plus 29 into 2 18 4 58. So 58 plus 4, 58 plus 4 62. So 62 into 15, 62 into 15
5 2s are 10, 30, 31, 2, 6, 0, 3, 9, 9, 30. So summation of first 30 terms in this AP. அதாவது 2 + 4 + 6 + இதே மாதிரி 30 டேர்ம்ஸ் வந்துட்டு எவ்வளோ சம்மேஷன் வருதுன்னா நம்மளுக்கு 930. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த எக்ஸசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Sn is equal to a plus n minus 1 into d. இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இஃப் first term and last term in AP are given means Sn is equal to n divided by 2 a plus an. Sn is equal to n divided by 2 a plus an, where n is the number of terms, a வந்து first term and a1 an வந்து last term. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் AP வந்து Sn is equal to n divided by 2 into a plus an. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல ஃபர்ஸ்ட் சம். ஸோ டோட்டலாக 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபாலோயிங் AP 2, 7, 12 up to 10 terms. So 2 plus 7 plus 12 dot 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 dot. இதே மாதிரி 10 termsக்கு நம்ம calculate பண்ணணும். So by A is equal to first term in an AP. So A is equal to 2. D is equal to A2 minus A1. Second term minus first term. So 7 minus 2. 7 minus 2 வந்து 5. So n வந்து number of terms. N is equal to 10 termsக்கு நம்ம calculate பண்ணணும். So n is equal to 10. என்ன கேட்டிருக்காங்க? sum of the following AP. So sum of 10 terms நம்ம calculate பண்ணணும். So sum of n terms in an AP நமக்கு ஃபார்முலா தெரியும். Sn is equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d. So என்னங்கிறது number of terms. So 10 divided by 2 into 2a first term 2 plus n minus 1 10 minus 1 into d வந்து 5, common difference 5 is equal to 10 divided by 2 5. So 2 2s are 4 plus 10 minus 1 9 into 5 is equal to 5 into 4 plus 9 5s are 45 equal to 5 into 45 plus 4 49 equal to 49 into 5. 45 5 4s are 20 24. So 245. Sn equal to 245. Therefore sum of 10 terms 10 தானே கேட்டிருந்தாங்க 10 terms in AP is S10 is equal to 245. Next second subdivision பார்க்கலாம். Next firstல second subdivision minus 37 minus 33 up to 12 termsக்கு நம்ம summation calculate பண்ணணும். Okay. So A is equal to first term minus 37 and D is equal to A2 minus A1. So second term வந்து minus 33 minus of minus 37. So minus 33 minus into minus plus 37. So 37 minus 33 4. So common difference வந்து 4 and first term minus 37. N is equal to 12 terms.
இப்போ நம்ம Sn ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ Snக்கு ஃபார்முலா Sn is equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d plus summation of 12 termsக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ S12 is equal to என்னுக்கு பதிலாக 12 போட்டுக்குங்க. 12 divided by 2 into a வந்து minus 37 plus என்னோட வேல்யூ 12 minus 1 into d வந்து 4. See 12 divided by 2 வந்து 6 and 37 into 2 14 3 to 6 74 minus 74 plus 12 minus 1 11 11 into 4 44 is equal to 6 into 74 44 subtract பண்ணோம்னா 30. ஸோ மைனஸ் என்ன பெருசாக இருக்குது, ஸோ அதனால் மைனஸ் 30 is equal to 30 into 6. So 6 3s are 18 plus into minus minus. So S12 is equal to minus 180. Summation of first 12 terms in an AP is S12 is equal to minus 180. Next third subdivision பார்க்கலாம். First third subdivision 0.6, 1.7, 2.8, so dot up to 100 terms. இதுக்கு summation find பண்ணணும். So A is equal to 0.6 first term, D is equal to A2 minus A1. So second term வந்து 1.7 minus 0.6. 1.7 minus 0.6 1.1. So D is equal to 1.1. N வந்து 100 terms கொடுத்துருக்காங்க. 100 termsக்கு நம்ம summation பண்ணணும். So N is equal to 100. Next summation ஓட formula Sn. நம்ம தான் Sn தான் find பண்ணணும். S 100. So Sn ஓட formula n by 2 into 2a plus n minus 1 into d. இப்போ summation of first 100 terms find பண்ணணும். So S 100 is equal to 100 divided by 2 to 2a வந்து 0.6 plus n வந்து 100 minus 1 into d வந்து 1.1 is equal to 100 divided by 2 50 and 2 into 0.6 6 2s are 12. So அப்போ பாயிண்ட் வச்சுருக்கனால 1.2 plus 100 minus 1 99 into 1.1 equal to 50 into 1.2 plus 99 into 1.1 99 into 1.1 9 18 108.9. So 108.9 is equal to 50 into 108.9 plus 1.2. 108.9 plus 1.2 110.1. Next 110.1 into 50. 1101 into 50 போடுங்க 0000 5055. So 05055. So point வச்சுக்கலாம். So 55 not 5. So therefore S 100 is equal to sum of first 100 terms is equal to 5505. Next fourth subdivision பார்க்கலாம். Next fourth subdivision 1 divided by 15, 1 divided by 12 up to 11 terms. So 11 termsக்கு நம்ம summation find பண்ணணும். இப்போ A is equal to first term 1 divided by 15. D is equal to A2 minus A1 is equal to A2 வந்து
1 divided by 12 minus a1 வந்து 1 divided by 15. இது ரெண்டுக்கு LCM எடுக்கணும். So 12, 15, 2 6 are and 15, 3 2s are, 3 5s are, அப்புறம் 2 1, 5 2s are 10, 10 3s are 30, 30 into 2 60. So LCM வந்து பார்த்தீங்கன்னா 60, 12 4s are 60. So மேலையும் மல்டிப்ளை 4 பண்ணிக்கலாம். So 1 into 4 4 minus 15, 12 5s are 60, மேலே 5 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 5 வரும், மைனஸ் 15 into 4 60, அப்புறம் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 into 4. ஸோ 5 minus 4 divided by 60 is equal to 5 minus 4 வந்து 1 divided by 60. ஸோ D is equal to 1 divided by 60, காமன் டிஃபரன்ஸ். N is equal to 11 டேர்ம்ஸுக்கு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ N is equal to 11. ஸோ S11 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம. சம்மேஷனாக ஃபர்ஸ்ட் 11 டேர்ம்ஸ். We know that Sn is equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d. Formula. So S11 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். S11 is equal to 11 divided by 2 into a க்கு பதிலாக 1 divided by 15 plus n minus 1. ஸோ என்னங்கிறது 11 minus 1 into d வந்து 1 divided by 60 is equal to 11 divided by 2, 2 into 1 2 divided by 15 plus 11 minus 1 10. So 10 divided by 60 is equal to 11 divided by 2 into 2 divided by 15 plus we cancel ஆயிரும். So 1 divided by 6 is equal to 11 divided by 2 into 15க்கும் 6க்கும் LCM எடுக்கணும். ஸோ LCM பார்த்துக்கலாம். 15 6க்கு 3 5s are 15, 3 2s are 6, அப்புறம் 5 1s are 2, அப்புறம் 2. ஸோ 5 2s are 10, 10 3s are 30, 30 தான் LCM. ஸோ 15 2s are 30, அப்புறம் மேலே இன்டூ போட்டுக்கலாம். 2 2s are 4 plus 6 5s are 30, இங்கே இன்டூ 5, 1 into 5 5, which is equal to 11 divided by 2 into 5 plus 4 9 divided by 30 is equal to, இது 3 tablesல cancel, 3 3s are 9, 3 10s are 30. So 11 into 3 33 divided by 10 into 2 20. So S11 is equal to 33 divided by 20. Summation of first 11 terms equal to S11 equal to 33 divided by 20. So இதோட exercise number 5.3ல first sum complete பண்ணியாச்சு. Next videoல நம்ம second sum பார்க்கலாம். Thank you.